தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது ஆதாரமற்ற அவதூறு வதந்தியை பரப்பி வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரை கைது செய்திட வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இளம் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியிடம் மறைந்த தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆர்என் படுகொலைக்கும் வேறு சிலரின் படுகொலைக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொடர்பு படுத்தி ஆதாரமற்ற அவதூறு வதந்தி பரப்பியும் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரை கைது செய்திட வலியுறுத்தி இன்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஷ் ராஜ்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் மனு அளித்தனர். மேலும் இந்த அவதூறு கருத்தை அவரே தன்னிச்சையாக பரப்பி வருகிறாரா அல்லது அவரது பின்னணியில் வேறு யாரேனும் தூண்டுதலோடு இந்த கருத்துக்களை பரப்புகிறாரா என்று விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லி, குமரேசன், மைக்கேல், ஒரகடம், ஆனந்த்ராஜ், கோபி, மோஹித், ஆல்வின், சதீஷ், மேட்டுக்குப்பம், சரவணன் ஆகியோருடன் இருந்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரை கைது செய்திட வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய பெயர் அனீஷ் ராஜ்குமார். நான் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெய்சங்கர் என்பவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பினார். அந்த கடிதத்தில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வ பெருந்தையா அவர்களின் பேரை இணைத்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் வேறு ஒரு சிலரின் படுகொலைக்கும் எங்கள் தலைவர் பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். அவர் இந்த குற்றச்சாட்டு அவர் மீது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் அவர் மேல் கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகளும் இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல்துறை அலுவலகங்களில் புகார் அளிப்போம். இப்பொழுது நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறோம். அவர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள்.